ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ERC20 டோக்கனை வந்து எத்தீரியம் பிளாக் செயினில் வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ERC20 டோக்கன்னா என்ன, ஸோ அது வந்து எத்தீரியமில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன. ஸோ ஆக்சுவலாக அந்த ERC20 டோக்கன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, நீங்கள் வந்து எப்படி வந்து ஓனாக உங்களோட ERC20 டோக்கனை லான்ச் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ERC20 டோக்கன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு கூகுளில் ERC20 டோக்கன்னு போட்டேன்னா எனக்கு வந்து அஃபிஷியல் எத்தீரியம் டாக்குமெண்டேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக ERC20 டோக்கன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ஸ்டாண்டர்ட் இன் எத்தீரியம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மற்ற பிளாக் செயின் இப்போ வந்து பிட்காயின் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து பிட்காயினில் வந்து நம்ம வந்து BTC வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே எத்தீரியம் சைடு வந்தோம்னா, பிட்காயினுக்கும் எத்தீரியமுக்கும் இருக்க பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து டெப்ளாய் பண்ணலாம். ஸோ எதுலன்னு பார்த்தோம்னா எத்தீரியமில். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து சில ஆட்டோமேட்டட் டாஸ்க் வந்து உங்கள் கிரிப்டோ கரன்சியை வச்சு பண்ணும். ஸோ இப்போ வந்து சப்போஸ் வந்து நான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு 4 வாலெட் அட்ரஸை கொடுத்துட்டு எனக்கு வந்து மந்த்லி ஒரு 100 USD வந்து இந்த வாலெட் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன்னா, அந்த ப்ரோக்ராமே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்சாக்ஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணும். ஸோ நான் மேனுவலாக வந்து நான் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுதான் வந்து எத்தீரியமில் இருக்க பிக்கஸ்ட்டு அட்வான்டேஜ் கம்பேர்டு வித்து பிட்காயின். ஸோ இப்போ இதில் வந்து ERC20 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ எத்தீரியமில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈத்தர் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியை வச்சு தான் நம்ம வந்து கேஸ் ஃபீ வந்து பே பண்ணுவோம். ஸோ எத்தீரியமில் நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலே நீங்கள் வந்து ஈத்தர் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கேஸ் ஃபீ, அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் மணியை வந்து வேறு யாருக்காவது சென்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஈத்தரில் வந்து நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ ERC20 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்மளோட ஓன் கிரிப்டோ கரன்சியை வந்து எத்தீரியம் பிளாக் செயினில் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி வந்து இதில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஆப் இப்போ வந்து லெட்ஸே இப்போ யூனிஸ்வாப்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷனு. ஸோ யூனிஸ்வாப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ERC20 டோக்கனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆவேன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ ஆவே வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு லெண்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இப்போ என்கிட்ட வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஈத்தர் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து அதை பாரோவோ லெண்டோ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் எப்படி வந்து பில் பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வச்சு தான் பில் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ப்ரோக்ராம். ஸோ நம்ம ஜாவா C++லலாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம், வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம், அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமு, ஆனால் வந்து இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க்கில் டெப்ளாய் பண்ண ப்ரோக்ராமு. ஸோ அதனால் விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தோம்னா, அந்த டேட்டா பேஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரோ, இல்லை சப்போஸ் வந்து அந்த டேட்டா பேஸோட ஆக்சஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் வந்து ஈஸியாக வந்து நான் வந்து அந்த ஒரு டேட்டா பேஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து மாற்ற முடியும். ஸோ பட் வந்து இங்கே பிளாக் செயினில் வந்து அப்படி வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா இது வந்து செக்யூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து அந்த ERC20 டோக்கனை வந்து நம்ம வந்து எத்தீரியம் டெஸ்ட்நெட்டில் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணிட்டு, ஸோ எப்படி வந்து நம்மளோட ஓன் டோக்கனை வந்து லான்ச் பண்ணிட்டு, அந்த ஓன் டோக்கனை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது, அந்த டோக்கனை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு வாலெட்டுக்கு வந்து எப்படி அனுப்புறது, அதுக்கப்புறம் வந்து ஸோ எப்படி வந்து நம்மளோட டோக்கனோட பேலன்ஸை செக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ERC20 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன் எத்தீரியம். ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வச்சு நம்மளோட ஓன் கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம எத்தீரியம் பிளாக் செயினுக்கு மேலே வந்து நம்ம லான்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இந்த நேம் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கிரிப்டோ கரன்சியோட நேம் வந்து வரும், ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சிம்பிள் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியோட சிம்பிள் வந்து ரிட்டர்ன் ஆகும். டெசிமல்ஸை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோக்கனோட டெசிமல் வேல்யூ வரும். டோட்டல் சப்ளை கிளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
எவ்வளோ டோக்கன் டோட்டல் சப்ளை இருக்கோ அந்த கவுண்ட் வந்து வரும். பேலன்ஸ் ஆஃப் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டோட உங்களோட வாலெட் அட்ரஸில் எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிங்கன்னா உங்கள் காலர், அதாவது வந்து இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க வாலெட்டில் இருந்து இந்த 2 அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பேலன்ஸை வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் வந்து மேனுவலாக உங்களோட ஃப்ரம் அட்ரஸையும் 2 அட்ரஸையும் கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 அட்ரஸுக்கு வந்து அந்த கிரிப்டோ கரன்சி வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அப்ரூவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் வந்து என்னோட கிரிப்டோ கரன்சி என்னோட ERC20 டோக்கனை வந்து வேறு ஏதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் யூனிஸ்வாப் போய் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு USDC என்னோடய வாலெட்டில் வந்து USDC இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ USDCயிலேருந்து நான் வந்து டாய் டோக்கனை வந்து நான் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா, யூனிஸ்வாப்போட ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு வந்து நான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அதாவது என்னோடய வாலெட்டில் இருக்க பேலன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ லெட்ஸே என் வாலெட்டில் வந்து ஒரு என்கிட்ட வந்து ஒரு 80 USDT இருக்குன்னு வைங்களேன். ஸோ நான் வந்து யூனிஸ்வாப்போட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நான் அலோவ் பண்ணணும், என்னோடய பேலன்ஸை வந்து நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த அப்ரூவ் மெத்தடு. ஸோ அலோவன்ஸ் மெத்தடை கால் பண்ணால் இது வந்து ஒரு ரீட் ஒன்லி ஃபங்க்ஷனு. இது வந்து நமக்கு வந்து நம்ம எவ்வளோ அலோவன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அப்ரூவ் மெத்தடை கால் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பேலன்ஸை வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும், இந்த அலோவன்ஸ் இந்த மெத்தடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பட்டனை இந்த ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை கால் பண்ணும்போது இது வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து எமிட் பண்ணும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த வாலெட்டில் இருந்து இந்த வாலெட்டுக்கு வந்து இவ்வளோ டோக்கன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா, எப்படி வந்து நம்ம ட்ராக் பண்ணலான்னா, நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ஓன் ERC20 டோக்கனுக்கான ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை வந்து ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, செப்போலியா டெஸ்ட்நெட்டில் வந்து நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து மெயின் நெட்டில் வந்து டெப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் மெயின் நெட்டில் டெப்ளாய் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ரொம்பவே காஸ்ட் ஆகும், $100 மேலே ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, டெஸ்டிங் பர்பஸுக்காக எத்திரியம் செப்போலியா நெட்வொர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம டிரான்சாக்ஷனை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம டிரான்சாக்ஷனை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, ரெமிக்ஸ் ஐடியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெமிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, எத்திரியம் டெவலப்பர்ஸுக்கு இருக்க ஒரு ஃப்ரீயான ஒரு ஐடி டூலு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கேயே கம்பைல் பண்ணிட்டு அதை வந்து டைரெக்டாக வந்து நம்மளோட நெட்வொர்க்கில் மேபி நம்ம வந்து நம்மளோட மெட்டாமாஸ்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நம்மளோட நெட்வொர்க்கில் வந்து நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்டை அப்ளை பண்ணிட்டு இங்கிருந்தே வந்து நம்ம வந்து அதில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே கால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து ரெமிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன், நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ERC20 டோக்கனுக்கான ஒரு ப்ரோக்ராமு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த இங்கே பார்த்த இந்த ERC20 டோக்கன் மெத்தட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து எழுதலாம். ERC20 டோக்கனோட ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்ன மெத்தடை அலோவ் பண்ணுறாங்களோ அந்த மெத்தட் எல்லாத்தையும் மேனுவலாக எழுதலாம். ஸோ பட் விஷயம் என்னென்னா பார்த்தோம்னா, இங்கே வந்து ஓப்பன் செப்ளின் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி வந்து இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் செப்ளின் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எத்திரியமில் இருக்க இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஓப்பன் செப்ளினில் வந்து எத்திரியமில் இருக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நமக்கு வந்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே ஒரு லைப்ரரி ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம சிம்பிளாக வந்து அந்த ஓப்பன் செப்ளின் கான்ட்ராக்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து இந்த ERC20 டோக்கனோட கான்ட்ராக்டை. ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ஓப்பன் செப்ளின் கான்ட்ராக்ட் / டோக்கன் ERC20 இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ஒரு solidity ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கான்ட்ராக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேலன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேலன்சஸ் அப்படிங்கிற இது வந்து ஒரு மேப்பிங்கு.
ஸோ இந்த மேப்பிங்க்கு கீ வந்து பார்த்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட் அட்ரஸ்ஸு, இதில் ரிட்டர்ன் டைப்பை வந்து UN-256 வந்து கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து உங்களோட பேலன்ஸ் வந்து இதில் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அக்கௌண்ட். ஸோ இது வந்து அலவன்ஸ். நீங்கள் வந்து உங்களோட வாலெட் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா உங்களோட வாலெட் அட்ரஸ் ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்பெண்டர் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அலவன்ஸ் டீட்டெயிலில் வந்து அலவன்ஸ் எவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டோட்டல் சப்ளை, டோக்கனோட டோட்டல் சப்ளை எவ்வளோங்கிறது, அதுக்கப்புறம் டோக்கனோட நேமு, டோக்கனோட சிம்பிள், இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இது வந்து ரெண்டு வேரியபிளாக அக்செப்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு டோக்கனோட நேமு, அதுக்கப்புறம் டோக்கனோட சிம்பிளை வந்து டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல், இங்கே வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் டோட்டல் சப்ளை வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. ஃப்ரம் அட்ரஸ் வந்து 0வாக இருக்கக்கூடாது, டு அட்ரஸ் வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான கண்டிஷன்லாம் செக் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ERC20 டோக்கனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஜஸ்ட்டு வந்து இந்த வேரியபிளை மட்டும் அப்டேட் பண்ணிடும். ஸோ இந்த பேலன்சஸில் வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறது தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இங்கே வந்து மீனிங். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த ERC20 டோக்கனை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து என்னோடய கான்ட்ராக்டில் வந்து நான் USDTன்னு நான் இந்த ஒரு டோக்கனுக்கு வந்து பேர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ERC20 டோக்கன் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் டோக்கனோட நேமு, டோக்கனோட சிம்பிள், அதுக்கப்புறம் ஸோ இனிஷியல் சப்ளை வந்து நான் வந்து பேராமீட்டராக வாங்குகிறேன் கன்ஸ்ட்ரக்டரில். ஸோ பேராமீட்டராக வாங்கிட்டு நான் வந்து இந்த மின்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டோக்கன் வந்து மின்ட் ஆகிரும். ஸோ மின்ட் ஆகுது அப்படிங்கும்போது இது வந்து டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகிறதா மீனிங். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த USDT ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தோம்னா நான் வந்து இனிஷியல் சப்ளை கொடுக்கணும். ஸோ இனிஷியல் சப்ளை வந்து இது என்ன அக்செப்ட் பண்ணணும்னா UN-256 இந்த டேட்டா டைப்பில் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். எத்தீரியம் யூனிட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து வரும். இப்போ நான் வந்து லெட்ஸே வந்து எனக்கு வந்து ஒரு 1,00,000 டோக்கன் வந்து நான் மின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேலை வந்து கன்வெர்ட் பண்ணணும். வேலை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ட்ரான்சாக்ட் பட்டனை கிளிக் பண்ணேன்னா இப்போ வந்து எனக்கு USDT டோக்கன் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து டெப்ளாய் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இப்போ நான் என்னோடய வாலெட் அட்ரஸ் இது தான், இதோட பேலன்ஸை வந்து நான் செக் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் ஆஃபில் என்னோடய வாலெட் அட்ரஸ் போட்டோன்னா எனக்கு வந்து இவ்வளோ டோக்கன் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் அப்படியே வந்து நான் இது அப்படியே வந்து எத்தீரியம் யூனிட் கன்வெர்ட்டரில் நான் வேலை நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எவ்வளோ டோக்கன் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ டெசிமல்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள், அதை நான் கிளிக் பண்ணால் எவ்வளோ இந்த டோக்கன் எத்தனை டெசிமல்ஸு, நேமை கிளிக் பண்ணால் இந்த டோக்கனோட நேமு, சிம்பிளை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த டோக்கனோட சிம்பிள், டோட்டல் சப்ளை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டோட்டல் சப்ளை வந்து காட்டும். ஸோ டோட்டல் சப்ளையும் பேலன்ஸும் ஒன்று தான். ஸோ நீங்கள் டோக்கனை மின் பண்ணும்போது எந்த வாலெட் அட்ரஸை யூஸ் பண்ணி மின் பண்ணுறீங்களோ அந்த வாலெட் அட்ரஸில் தான் உங்களுக்கு வந்து டோக்கனோட பேலன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய இன்னொரு வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு நான் இதில் பேலன்ஸை செக் பண்ணேன்னா ஸோ எனக்கு வந்து 0 பேலன்ஸில் இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இந்த வாலெட் அட்ரஸை மட்டும் காப்பி பண்ணிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு வாலெட்டுக்கு போயிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் டூ அட்ரஸில் நான் இந்த வாலெட் அட்ரஸை கொடுத்துட்டு ஒரு 1000 டோக்கன்ஸை வந்து நான் சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து டோக்கனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இப்போ நான் பேலன்ஸ் ஆஃபில் நான் வந்து செக் பண்ணேன்னா எனக்கு வந்து 1000 டோக்கன்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கும்.
ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ERC20 டோக்கனை வந்து நீங்கள் வந்து எத்தீரியமில் வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து டெஸ்டிங் எத்தீரியமில் வந்து டெஸ்ட் என்வரான்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக டெப்ளாய் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து மெட்டாமாஸ்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ மெட்டாமாஸ்கில் வந்து மெயின் நெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ மெயின் நெட்லேருந்து டேரெக்டாக வந்து டோக்கனை வந்து டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பட்டனை கிளிக் பண்ணேன்னா, ஸோ ஆக்சுவலாக எனக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு வருது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வாலெட்டில் வந்து ETH பேலன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம மெயின் நெட்டில் வந்து டெப்ளாய் பண்ண முடியும்.